இப்ப 2-3 மாலை போட்டோன்னே அவங்க குரு சாமியை மாதிரி நடந்துக்கிறாங்க. சாமி இந்த கோயில் சாமி காசு இப்படி அடிக்கிறாங்க, அப்படி அடிக்கிற அந்த வருஷம் இருந்த ஆறு வந்து 3வது கொஸ்டின் வந்து எனக்கு கேட்டுட்டே இருக்கும். நான் பல தடவை பல சாமி கேட்பேன். என்ன சாமி ஃபர்ஸ்ட் வரும்போது எல்லாம் உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு ரீசன் ஏன் இங்க வந்து டிக்கெட் எடுத்து ஊருக்கு போனோம்? இங்க இருக்கிறதும் ஐயப்பன் தானே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ் மைஸ்வர குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் சுவாமியே சரணமையப்பா. இன்னைக்கு வந்து நம்ம பாலா குருசாமி, செந்தில் மணிஷ் குருசாமியை நம்ம வந்து இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். ஸோ வணக்கம் குருசாமி. வணக்கம் சுவாமியே சரணம். ஆசீர்வாதம் குரு. ஓகே குரு, என்ன பற்றி நம்ம நேராக விஷயத்துக்கு போயிடலாம். மொதல் விஷயம் வந்து குரு உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இந்த குருசாமியா இப்போ வந்தீங்க? எப்படி எந்த வருஷத்தில் நீங்கள் கன்னிசாமி ஆரம்பிச்சிங்க? எப்படி இந்த பயணம் உங்களுக்கு தொடர்ந்துச்சு? சுவாமி சரணம். என்னுடைய பயணம் வந்து சாமி, இந்த சபரிமலை பயணம் வந்து எனக்கு ஆரம்பித்தது வந்து என்னோடய வயது வந்து அப்போது 28 வயது. எனக்கு வந்து 28 வயது ஆரம்பிக்கும் போது எனக்கு என்னுடைய நெய்பர் மூலிமா எனக்கு வந்து பகவானுடைய வழிகாட்டி மாலை போட்டு, அவர் எனக்கு ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டே இருப்பார் என்கிட்ட, நீங்கள் மாலை போடுங்க சாமி, மாலை போடுங்க. என்கிட்ட வீட்டில் ஃபாதர் மாதிரிலாம் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீங்கள் இப்படியே இருந்துகிட்ருக்கீங்க, லைஃப் வந்து உங்களுக்கு கரெக்டான லைஃப் வரணும், செட் ஆகணும், நீங்கள் இப்படியே இருந்துருக்குன்ற லைஃப்பில் முன்னேற்றங்கள் இருக்கணும்னு சொல்லும்போது என் நெய்பர் எப்போ என்கிட்ட சொல்லுவார், நீங்கள் நான் மாலை போடுவேன், நீங்கள் என் கூட வந்து ஜாயின் பண்ணுங்கள், மாலை போடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ எனக்கு வந்து எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே நான் ஐயப்பன் பாடல்கள், பள்ளிக்கட்டு பாட்டு இதெல்லாம் கட்டிகிட்டே இருக்குவேன். சின்ன பிள்ளைங்க நான் முருகன் பக்தன் அந்த டைமில். அப்போ அது நான் வந்துட்டே காலகட்டம் வரும்போது அப்போ இந்த ஒரு ஈடுபாடு எனக்கு வந்துச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, சாமி நீங்கள் மாலை போடுங்க. அப்போ எவ்ரி இயர் என்ன அப்ரோச் பண்ணுவாங்க, மாலை போடுங்க அப்படின்னு. அப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வருவேன். அந்த டைம் வந்தோடனே நான் மறந்துட்டு அப்படியே என் லைஃப் அப்படி ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா நான் முக்கியத்துவத்தை வந்து என்னோட லைஃப், சோஷியல் லைஃப், என்டர்டெயின்மெண்ட்ஸ் இதில் இருந்துட்டு இது வந்துட்டு அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டே வருவேன். பகவான் என்ன முடிவு பண்ணாருன்னு தெரியல. அந்த 28வது வயசில் வந்து எனக்கு என்ன செஞ்சிட்டாருன்னா ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. ஸோ நீ போட்டு தான் ஆகணும், இதோட காலகட்டம். அப்போ நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு போடுற நாள் வந்து 28 வயசில் தான் ஆச்சு. நான் சின்ன பிள்ளைங்க வந்து முருகனுக்கு மத்தியெல்லாம் நான் தைப்பூசத்துக்கு காவடிலாம் எடுப்பேன். அப்போ அந்த டைமில் முருகனோடய இருந்துட்டேன். அப்படியே அவரை வழிபட்டுட்டே வந்தனால வீட்டில் எல்லாரும் காவடிலாம் எடுக்கலாம், அப்படியே வளர்ந்துட்டேன். ஸோ அந்த ஒரு காலகட்டம் வரும்போது பகவான் வந்து இதுதான் போல உன்னோட வயசு, அன்றைக்கி தான் நம்ம ஆரம்பிக்கணும் உன்னோட ஜேர்னின்னு எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அன்றைக்கி ஆரம்பிச்சு வச்சார். அப்போ அந்த நேவருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் தான் என்னை இந்த வழிபாடில் கொண்டு வந்தார், கன்சிட எனக்கு வழி காட்டினது. அப்போ அந்த டைமில் நம்ம வந்து ஒரு 30 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் வந்து குருசாமிங்கெலாம் ரொம்ப குறைவு. மலேசியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப குருசாமி, முக்கியமாக கேப்டன் முத்து, நம்மளுடைய பெரிய குரு கேப்டன் முத்து குருசாமி, அவர் தான் வந்து ஐயப்பன் வழிபாட கொஞ்சம் அப்படியே மலேசியாவில் ஆரம்பித்து வச்சு எல்லாம் பூஜைகள்லாம் சாமிங்கெல்லாம் போக ஆரம்பித்தாங்க. அப்போ பத்திஎஃப் தேவஸ்தானத்தில் தான் பூஜைகள்லாம் நடக்கும். அப்போ நான் வந்து ஒரு கன்னிசாமியாக போனேன். பத்திஎஃப் போகும்போது எனக்கு வந்து அங்கே வந்து எப்படி பூஜைகள் செய்யணும், என்ன செய்யணும், ஒரு கன்னிசாமியில். ஸோ எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்போ நான் அங்கே போயிருக்கும் போது கேப்டன் முத்து குருசாமியை மீட் பண்ணுறேன். அவர் எனக்கு கன்னிசாமி மாலை போடுறாரு. மாலை போட்டோடனே நான் என்ன செய்கிறேன், விருதுகள் முறைக்கு கற்றுக்கிறேன். அப்போ என்னுடைய சேவையை ஆரம்பிக்கிறேன். அந்த காலத்தில் வந்து பத்தீஃபில் வந்து ரொம்ப பேர் சாமிங்கெல்லாம் அங்கே போய் மாலை போட்டு அங்கே பூஜைலாம் செய்ய முடியும். ஏன்னா பத்தீஃப்லாம் தண்ணி ஏறிடும், கோயிலுக்குலாம் தண்ணி ஏறிடும், மழை இதாக இருக்கும், மழை பெஞ்சா தண்ணியெலாம் ஏறிடும். ஸோ ரொம்ப கஷ்டம். அப்போ ரொம்ப பேர் அப்போ தண்ணியெலாம் இறக்கி தான் பூஜைலாம் செய்வாங்க. ஸோ முக்கியமாக குருசாமிங்க ஒரு 2 குருசாமி இருப்பாங்க, சாமி ரொம்ப குறைவாக இருப்பாங்க. அப்போ நான் போய் சேவை செய்ய ஆரம்பித்தேன். அப்புறம் அவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, பகவானுக்கு உங்களோட சேவை தான் முக்கியம். சேவைனா குரு என்ன, அவருக்கு நீங்கள் அபிஷேகத்திலையோ ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு கோயில் கூட்டி சுத்தம் பண்ணணும். ஏன்னா அது கொகை கோயில்னால உள்ளுக்கு நிறைய புறாக்கள்லாம் வரும்போது ரொம்ப அசிங்கமாயிடும். அப்போ தண்ணி அடித்து கழுவணும். நம்ம கழுவிக்கிட்டே போயிட்டு திருப்பி இது பண்ணிடும், அந்த இடத்தையே வந்து இதாக்கிடும். அப்போ நம்ம சுத்தம் பண்ணுவோம். இப்படி அந்த மாதிரி ஆரம்பிச்சது. அப்போ நான் ஆரம்பித்தேன்னா மாலை போட்டு முதல் வருஷம் எனக்கு மலைக்கு போகணுன்னு எந்த கைடு இருக்காது. எப்படி மலைக்கு போகணும், யார் கூட போகணும், எப்படி போகணும் ஒன்றும் தெரியாது. பிகாஸ் நான் போய் பூஜையில் மட்டும் தான் கலந்துக்குவேன். அவருக்கு உதவி செய்வேன், டைம்லாம் உதவி செஞ்சுட்ருப்பேன். அப்போ போக வரக்கும் போது 2வது வருஷமாச்சு. முதல் வருஷம் இங்கே லோக்கல்லே பத்திஎஃப்லேயே நான் எடுத்துக்கிறேன். 2வது வருஷமும் அதே மாதிரி. அப்போ கோயில் அப்போ சாமி அப்போ மணிசாமி மணிகுருசாமி இருக்கார். அவர் மணிகுருசாமி வந்து என்னோட
நாங்கள் ஒரே இடத்துல வேலை செய்கிறனால இப்போ மணி குருசாமி சொல்கிறேன், சாமி நம்ம மாலை போடுங்க. ஆனால் அப்போ எங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ அந்த சூழ்நிலை சொன்னோடனே மனுஷன் சொல்லிட்டு ஓகே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் இதாக இருக்குது, நம்ம போடுவோம்னு சொன்னேன். அப்புறம் அவரை கூட்டிட்டு என்னுடைய முதல் கன்னிசாமி இன்ன வரைக்கும் மணிகுருசாமி வந்து என் கூட லைஃப்பில் ஜேர்னல் ப்ளஸ் என்னோட முதல் கன்னிசாமி என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. இன்றைக்கி அவரும் ஒரு குருசாமி ஆகிட்டார், 18 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ நாங்கள் என்ன செய்கிறோம், கோயில் போக ஆரம்பிக்கும் போது அங்கே அப்போ ஹெல்ப் அங்கே சாமி இந்த கோயிலெலாம் ரொம்ப இதாக இருக்குது, ஏன் அந்த கோயிலை நீங்கள் எல்லாம் எடுத்து செய்யக்கூடாது சாமி, அப்புறம் பூஜைலாம் செய்ய பத்தியில். அப்போ எங்கள் ஜேர்னி வந்து அங்கே ஆரம்பிச்சிச்சு. அப்போ இது இருந்தால் ஒரு 1900 இருக்குமா சார்? 1996 நான் மாலை போட்டேன். எனக்கு 28 வயசு அப்போ மாலை போட்டு தான் அப்போ அதுலேருந்து ஆரம்பிச்சிச்சு. 1996 வந்து ஆரம்பித்தோம். பூஜைகள்லாம் கற்றுக்கிட்டோம். அப்போல்லாம் வந்து பூஜைகள் ரொம்ப இடத்துல பூஜை நடக்காது, ஏதாச்சும் ஒரு கோவிலில் பூஜை நடக்கும். ஸோ கட்டு போய் பூஜையில் போய் கலந்துக்குவோம். எங்களை நாங்கள் கமிட்டட் ஆகும். அந்த பூஜை இங்கே நடக்குது பூஜை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஐயப்பன் பூஜைலாம் நல்லா இருப்பாங்க. ஸோ அப்போ ஸ்தாபக் ஐயனார் கோயில் போவோம். அப்போ தான் மெயினாக அங்கே தான் பூஜைகள்லாம் நடக்கும். குருசாமிங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க. ஸோ அங்கே போகும்போது தான் கற்றுக்கிட்டது. அவங்களுக்கு போய் பூஜைகள் எப்படி செய்கிறாங்க, உட்காந்து பூஜையில் உட்காந்துக்கிறது ரொம்ப ஏங்குவோம். நாங்கள் உட்காந்துக்கணும், உட்காந்து ஏங்குவோம். எப்படா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, பகவானுக்கு 108 சரணம் சொல்கிறாங்க, அங்கே பூ போடுங்க பகவானுக்கு, இல்லை பகவானுக்கு கிட்ட போய்ட்டு. ஏன்னா அந்த டைமில் குருசாமிங்க என்ன செய்வாங்க, அவங்க தான் முன்னுக்கு வந்து எல்லாம் செய்வாங்க. ஏன்னா யாரையும் டிஸ்டர்ப் பண்ண விட மாட்டாங்க, யாருமே செய்ய விட மாட்டாங்க. ஏன் செய்ய விட மாட்டாங்கன்னா, சில டைம் சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல விளக்கு தட்டி விட்டாங்கன்னா ஒரு ஏதாச்சும் ஒரு பூஜையில் ஒரு டிஸ்டர்ப் பண்ணு சொல்லிட்டு குருசாமி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க மட்டும்தான் அந்த இடத்துல வந்து பூஜை செய்வாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் நம்மளுக்கு நினைப்போம், நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு அந்த பகவானோட அது பகவான் முடிவு பண்ணிட்டாரு போல. அது ஒரு காலகட்டத்தில் நம்மள இந்த ஸ்டேஜில் பூஜைகள்லாம் செய்யறதுக்கு அவர் கொடுத்த ஒரு சுண்ணூண்ட இடத்துல நம்ம உட்காந்து இன்னைக்கு நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு அந்த தகுதி இருக்கா நம்மளுக்கு தெரியாது. பட் பகவானை நம்ம நிற்க வச்சு பூஜைகளை செய்ய வச்சுருக்காரு. அது நம்ம இது வரைக்கும் செஞ்சுட்டு வந்து சாமி சார். குரு அப்போ நீங்கள் வந்து அப்போ ஆரம்பிக்கிறப்ப இப்போ வந்து நிறைய ஐயப்பனோட சங்கம், ஐயப்பனோட சத்வான் கேள்வி நிறைய. அப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறப்ப மெயினாக எங்கே இருந்துச்சு குரு? அப்போ எந்த ஒரு சத்துவனும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஐயப்பன் தேவஸ்தானம் பற்றி அது மட்டும் தான் எனக்கு தெரியும். நினைக்கிறேன் நம்ம அங்கே தான் இருப்போம். ஓகே. ஆனால் யாராவது அங்கே புஸ்தகம் வச்சுருக்காங்க, அது ஏன்னா நம்ம அதுக்கு ஏற்போமே. ஓகே. ஏன்னா நம்ம கோயிலுக்கு காலம்புரை பூந்தோம்னா ராத்திரி தான் வெளியாகும். ஸோ உள்ளுக்கே சேவை செஞ்சுட்டு காலம்புரை பூந்தோம்னா சத்திரையெல்லாம் போனோம்னா அந்த மார்னிங் சத்திரை போனால் நைட் ஆயிரும். சூரியன் எப்போ வந்துச்சு எப்போ போனிச்சு கூட எங்களுக்கு தெரியாது. அப்போ தான் வெளியாகும், பூஜைலாம் முடிச்சுட்டு வெளியாகும். ஸோ அங்கே ஆரம்பிச்சதில் வந்து அப்போ நான் எங்களுக்கு சோஷியல் லைஃப் என்ன எல்லாத்தையும் விட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா டைம் ஃபுல்லாக நம்ம ஐயப்பன் வச்சிட்டோம். ஏன்னா மாலை போட்டோன்னே பூஜையில் இருக்கணும். அப்போ எங்களோட லைஃப் அது வந்து டோட்டலி பகவான் என்ன செஞ்சுட்டாரு, எங்கள் லைஃப்பை டைவெர்ட் பண்ணிட்டாரு. எங்கள் லைஃப் வேறு ட்ரெஸ்ஸில் போயிட்டு இருந்ததை அவர் டைவெர்ட் பண்ணி இதுதாண்டா அவன் பாதை, இதை தொடர்ந்து போடா வாழ்க்கை நீ எங்கேயும் இருப்பேன்னு சொல்லி அப்போ பகவான் டிசைட் பண்ணது. இன்னைக்கு கூட உட்காந்து சூழ்நிலைக்கு பகவான் எனக்கு கொடுத்தாரு. ஸோ அதுதான் நான் நினச்சிக்குவேன், பகவான் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். அப்புறம் 3வது வருஷமா நான் மலைக்கு கன்னிசாமி அப்போ 2 வருஷம் இங்கே ட்ரெயின் பண்ணேன். இப்போலாம் வந்து சாமி கன்னிசாமி டக்குன்னு அவங்க வாய்ப்பு கிடைக்குது, மலைக்கு போகிறாங்க, பகவான் கால் பண்ணி போகிறாங்க. அப்போ என்னை 2 வருஷம் பகவான் வந்து நான் ட்ரெயின் பண்ணேன். என்ன ட்ரெயின் பண்ணேன்னா, மலைக்கு போகிறோமே, எப்படி நம்ம மலையில் கடக்க போகிறோம், இதுக்கு எப்படி நம்ம இருக்கணும், என்னென்ன செய்யணும் அப்படி சொல்லி 2 வருஷம் கற்றுக்கிட்டேன். லோக்கலில் கற்றுக்கிட்டு 3வது வருஷம் தான் நம்ம கன்னிசாமியாக மலைக்கு போனோம். அப்போ 3வது வருஷம் மலை கன்னிசாமி போகுது பகவான் எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு அந்த மலையில் கொடுத்தார். ஸோ என் லைஃப்பை வந்து அப்படியே ஜேர்னி வந்து அப்படியே கொண்டு வர ஆரம்பிச்சிச்சு. இன்ன வரைக்கும் பகவானுக்கு கூட போய்கிட்டே இருக்கேன். என்னுடைய உசுருக்கு வரைக்கும் பகவானுக்கு சாமியை போய்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் அவருடைய செயல், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தீங்க குரு. அப்போ எந்த வருஷத்துல வந்து குருசாமியா, எப்படி அந்த குருசாமியா ஒரு தகுதி உங்களுக்கு வந்து அமைஞ்சிச்சு? ஒரு அருமையான கேள்வி. என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து பகவானா ஏற்படுத்தி கொடுத்த சூழ்நிலை அப்படிதான் ஒரு குருசாமியா அவர் நியமிச்சாரு. இது அவரோட டிசிஷன், நம்மளோட டிசிஷன்ல. அது எப்படி வந்துச்சுன்னா, நம்ம ஒரு குழு இருந்துச்சு, நம்மளுக்கு ஒரு குழு இருந்தார். எனக்கு ஒரு குமார் குரு சங்கர் இருந்தோம். நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போது நாங்கள் சிம்பிள் கருமரியம்மன் கோயிலில் வந்து நாங்கள் பூஜைகள் ஆரம்பித்தோன்னே அப்புறம் நாங்கள் அந்த குரூப் ஒரு இடத்துலையும் ஒரு குரூப் கொஞ்சம் பெருசாகும் போது ஒரு சின்ன சர்ச்சை வந்து அது என்னாகும், அந்த இது வந்து வெளியாகும், அந்த குரூப் வந்து வெளியாகி வருவாங்க. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். அப்போ அந்த மாதிரி அவர் குருசாமிக்குன்னு ஒரு தனி குரூப்பை போயிட்டாங்க. அப்போ இங்கேருந்து சாமிகளை வழி நடத்தணுமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது சூர்யா குருசாமி இருந்தார் நம்ம கூட. அப்போ அவர் என்ன சொன்னார், சாமி
நீங்களும் குருசாமி கூட போயிட்டீங்கன்னா இங்கே 40 பேர் இருக்காங்களே, இவங்களை எப்படி வழி நடத்துறது, எப்படி கொண்டு போகிறது? ஸோ நீங்கள் என்ன இதுக்கு என்ன முடிவு எடுக்கீங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், எனக்கு அந்த தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 10 வருஷம் நான் மலைக்கு போயிட்டு வந்துட்டேன், குருசாமி கூட மலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ அவர் கேட்கும்போது எனக்கு என்ன முடிவு சொல்லுன்னு தெரியல. நான் சொன்னேன், இது என்னால் டிசைட் பண்ண முடியாது, எனக்கு அது தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியாது, இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது, பகவானோட வழிபாடுகள் நிறையா இருக்குது. ஸோ இதுக்கு நான் ரெடி ஆகலை அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும்போது தான் பகவான் ஒரு முடிவு பண்ணுறாரு போகிறார் நினைக்கிறேன். இனி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிப்பாத்தி வச்சு இங்கே உள்ள சாமிங்க மணி மாலையை போட்டு அவங்க இருமுடி கட்டின்னு கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை அவர் கிரியேட் பண்ணிட்டாங்க போல். ஸோ நான் என்ன செஞ்சேன், சரி ஓகே இதுதான் உன்னோட அப்படி பண்ணி எனக்கு மனசில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு இது பயம் வந்துக்கிட்டே இருக்கும். பகவான் வழிபாடுனா வந்து சாதாரண விஷயம் இல்லை, டிசிப்ளின் முக்கியம். அவர் வழிபாடுக்கு நம்ம கரெக்டாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அவர் வழிபாடில் போக முடியும். அந்த ஒரு பயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நான் என்ன செய்கிறேன், எனக்கு டிசிஷன் தெரியல, ஏன்னா ஆரம்பிப்போமா அப்படின்னு. திடீர்னு நம்ம கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க குருசாமி இது ஸோ பண்ணுறோம், இது எப்படி நம்ம நடத்துறது அப்படின்னு சொல்லும் போது பகவான் வந்து எனக்கு நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், ஒரு வாரமாக கேட்டுட்டு இருக்கேன். ஒவ்வொரு கோயிலையும் உட்காந்து போய் கேட்பேன், என்ன ரெடி ஆகிட்டேனா, நான் மாலை போடலாமா, நான் சாமிக்கு நான் மாலை போடலாம். குருசாமி வந்து மாலை போடுற முன்னுக்கே சொல்லிட்டாரு, நீங்க குருசாமியா நீங்க தான் வழி நடத்தணும், சாமியால் மாலை போட்டு மலை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியாமல் நான் நினச்சேன், ஒரு கோயிலே உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன், பகவான்கிட்ட கேட்பேன், நீ சொல்லுப்பா, நான் ரெடியா, நான் அது செய்யலாம். ஏன்னா இந்த மாலை போடுறது ஒரு குருசாமியை இந்த மாலை போடுறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க போடுறாங்கன்னா அந்த சாமிங்களோட பாரத்தையும் அவங்க சுமக்க வேண்டிய ஒரு கர்ம வினைகள் எல்லாத்தையுமே வந்து குருசாமி தான் அந்த குருசாமி தான் அக்செப்ட் பண்ணும். இவன் தான் நம்மளுக்கு பகவான் பக்கபலமாக இருந்தாலும் நம்ம இவங்களோட இதையும் நம்ம எடுத்து இவங்களோட பிரார்த்தனைகளை இவங்க எடுத்து நம்ம கொண்டு போவோம். அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து வெரி ஹை. ஆமாம் கண்டிப்பாக ரொம்ப ஹையான ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அப்போ நான் நிற்கும் ஒரு வாரமாக கோயிலுக்கு இருக்கும்போது ஒரு கோயிலில் உட்காந்து இருக்கும்போது தான் எனக்கு சைன் கிடச்சிச்சு. பட் நான் படுத்திருக்கும் ட்ரீமில் வராரு பகவான் வர. நீங்கள் படுத்து கனவு கோயிலாக போயிட்டு உங்களுக்கு அது முடிவு காலகட்டம் ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கு மேலே போட போகிறாங்க. ஓகே. அப்போ அந்த காலகட்டத்தில் கேட்குறாரு, முடிவு பண்ணிட்டீங்களா? அப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு குருக்களை கேட்குறேன், குருக்கள் நீங்கள் வந்து மாலை போட்டு விட்ருங்க, சரி நம்ம ஸ்டார்ட் பேக் பண்ணிக்கலாம், நம்ம இந்த விஷயத்துல வேண்டாம், பகவானுக்கு வந்து ஒரு கன்னிசாமியாவே இருந்து சேவை செஞ்சுட்டு போயிடுவோம், அப்படியே இருந்துருவோம், அந்த சூழ்நிலையில் இருந்துருவோம்னு சொல்லிட்டு. அப்போ அவரு ஒரு சூழ்நிலை வர முடியாமல் போயிடுது. இதெல்லாம் அவரோட நாட்டு தான் நினைக்கிறேன். அப்போ என்ன செய்கிறேன், கனவுல வந்து பகவான் வந்து ஒரு வெள்ளை குதிரையை உட்கார வச்சு, எங்கடா போறவா, குதிரை நடந்து போயிட்டு இருக்கேன், அவர் குதிரை ஏறும் குதிரை உட்கார சொல்றாரு, எனக்கு குதிரையில் கூப்பிட்டு போறாரு. அப்போ நான் அந்த ட்ரீம் அப்புறம் மணிகுருசாமிட்டு சொல்றேன், சமயம் இந்த மாதிரி கனவுல வந்து அதான் உனக்கு கிரீன் லைட் கொடுத்துறாரு, என்ன கவலைப்படுற நீ போடு அப்படின்றாங்க. அவர் சொல்லும் போது ஸோ கனவுல வந்ததும் இவர் சொல்கிறதும் என்னோட கன்னிசாமி சொல்கிறதும் எனக்கு வந்து மைண்டில் வந்து ஓகே சரி அப்போ போடுவோம்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிச்சது. சென்ட்ரல் கரிமாரம்மன் கோயிலில் வந்து சாமிகளுக்கு முதல் மாலை போட்டு இருமுடி கட்டி சாமிகளை மலை கூட ஆரம்பித்தோம். நானும் சூர்யா சாமியெல்லாம் சேர்ந்து மணிசாமி குருசாமியெல்லாம் சேர்ந்து நம்மளுக்குள்ள ஒரு குரூ நல்லா நம்ம யங்ஸ்டர் சாமியெல்லாம். அப்போ ஆரம்பிக்கிறப்ப மணி குருசாமி, பாலா குருசாமி, நீங்கள் அப்புறம் சூரிய குருசாமி போயிருந்தோம். ஓகே. அப்போ நாங்கள் தான் ஆரம்பித்து இந்த பூஜையை நடத்தி நல்லா நம்ம கூட இருந்த எல்லா சாமிகளும் நல்லா யங்ஸ்டர்ஸான சாமிங்க எல்லாம் நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவங்களாம் அந்த ஒத்துழைப்பு கொடுத்து கரெக்டாக அந்த விரத முறையெல்லாம் கரெக்டாக செஞ்சு வரதுனால தான் நம்மளுக்கு மலைக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுல்ல. அதை போயிட்டு அந்த குரூப் அப்படியே சின்ன பெருசாகி இன்னைக்கு நம்ம இங்கே உட்காந்து பேசி சூழ்நிலை வந்து பகவான் கொண்டு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நம்ம மலைக்கு ஒரு 110 பேர்கிட்ட போகிறோம். இங்கேயா ஒரு 120 பேர் 170 பேர் மாலை போடுறோம், இரும்பி கட்டுறாங்க. ஸோ ஒரு சாமிங்க ஒரு 2-3 அந்த சாமிங்க இதெல்லாம் அவர் போட்ட பிச்சை நம்ம போட்டு செஞ்சு போயிட்டே சாமியை சேவை செஞ்சு போயிட்டே இருக்கோம். சாமியே சரணம். இதோட அடுத்த இதில் கண்டிப்பாக வந்து நம்ம பாலகுரு சாமியை நம்ம பார்க்கலாம். சாமியே சரணம்.